அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். சட்டப்பேரவையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையை அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவைக்கு மீண்டும் வருமாறு அழைப்பு விடுத்த சபாநாயகரின் கோரிக்கையை நிராகரித்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அவைக்கு மீண்டும் வருமாறு அழைப்பு விடுத்த சபாநாயகரின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் தொடர்பாக அதிமுக இன்றைய தினம் விவாதம் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை அழைத்தார்கள். மேலும் இந்த விவாதத்திற்கு திமுக சார்பில் ஒன்றும் கூறவில்லை என்றாலும் கூட சபாநாயகர் இது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் கேள்விகளில் முடிந்த பிறகு இது தொடர்பாக நாம் பேசலாம் என்றும் தெரிவித்தார். ஆனாலும் கூட அதிமுக தொடர்ச்சியாக சபாநாயகர் மேசையை முற்றுகையிட்டு முதலில் கள்ளக்குறிச்சி தொடர்பாக விவாதத்தை முன்வைத்துட்டு பிறகு வினாவிடை கேள்வி போகலாம் என்று அதிமுக முற்றுகையிட்டார்கள். தொடர்ச்சியாக சபாநாயகரின் டேபிள் முன்னாடி அதிமுகவினர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த பதவியை விட்டு விலக வேண்டும் என்று கையில் பதாகை ஏந்தி போராட்டம் ஈடுபட்டார். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் இதில் பொறுப்புடையவர் அவர்தான், எனவே இந்த பதவியை விட்டு உடனடியாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுக தொடர்ச்சியாக சபாநாயகர் முன்னர் நின்று முற்றுகையிட்டு போராடி வந்தார்கள். இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் அமைதியாக்கும்படி சபாநாயகர் பல்வேறு முறைகள் கூறி வந்தும் கூட அதிமுக தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்ட நிலையில் சபாநாயகர் காவலர்கள் மூலியமாக அவையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அவை காவலர் மூலியமாக வெளியேற்றப்பட்டுவிட்டால் அன்றையிடம் இந்த அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் கூட முதலமைச்சர் இது தொடர்பாக பேசும் பொழுது அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அவர்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். எனவே சபாநாயகர்கள் இன்றைய தினம் வெளியேற்றப்பட்டு உடனடியாக உள்ளே அழைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கையாக முன்வைத்தார். எனவே தொடர்ச்சியாக பேசிய சபாநாயகர் கலந்து கொள்ளலாம் கோரிக்கையின் போது வாதங்களுக்கு கலந்து கொள்ளலாம் என்றும் அதிமுகவினருக்கு சபாநாயகர் அழைப்பு விடுத்தார். ஆனாலும் கூட தற்போது இந்த அழைப்பை புறக்கணித்து விட்டு தற்போது சட்டசபையை விட்டு வெளியேறினார்கள். குறிப்பாக சட்டமன்ற வளாகத்திலிருந்து தற்போது அவர்கள் வெளியேறினார்கள். வெளியேற்றப்பட்ட பிறகு தனது சட்டமன்ற உறுப்பினருடன் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகருடைய இந்த கோரிக்கையை நிராகரித்து தற்போது அவர்களிடம் வெளியேறினார்கள். ஆனால் சபாநாயகர் அவர்களுக்கு உள்ளே வர அனுமதி அளித்த போதும் தற்போது அதிமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது சட்டமன்றத்திற்கு வெளியே சென்றார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.